அப்ப 19வது கேள்வி போவோம். 19வது கேள்வி. 19வது கேள்வி பாருங்க, 2 விட சொல்லட்டான். எல்லாரும் ஒரு விட கண்டுபிடிச்சிட்டு வந்திருப்பீங்கன்னு இல்லை. 19வது கேள்விக்கு 2 விடையும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? யாராவது? நான் சார். கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓம் சார். சொல்ல. ஓம் சார். ஓகே, வெரி குட், நல்ல விஷயம். பாப்போம், நீங்க கண்டுபிடிச்ச விடையும் நான் சொல்ல போற விடையும் உண்டானுவா. ஓகே. சார். அப்ப ஏன் பெருக்கினா அது என்னத்துக்கு சமனா இருக்கும்னு சொன்னா, ஏயால பிரிக்கிறதுக்கு சமமா, ஏயால பிரிக்கிறதுக்கு சமமா இருக்கும். இப்படி இந்த சமன்பாட்டுக்கு பொருத்தமான ஏக்குரிய பெருமானத்தை காணட்டான். சரியா? ஏக்குரிய பெருமானம் 2 சொல்லட்டான். அப்ப நாங்க சும்மா ஒரு தடவை 2 போட்டு பார்ப்போம். சரியா? ஒரு பிள்ளையான விடையை போட்டுப்போம். 2 போட்டு பார்ப்போம். சரியாகுதா? சரியா? ஏக்கு பதிலா 2 போட்டு பார்ப்போம். என்னத்தையும் போட்டு பார்க்கலாம். எங்களுக்கு இத பெருமானத்தை கண்டுபிடிக்கும். அப்ப இங்க பாருங்க, ஏக்கு பதிலா 2 போட்டா 2, இந்த ஏக்கு பதிலா 2 போட்டா 2, இந்த ஏக்கு பதிலா 2 போட்டா 2, பிரித்தல் 2 கீழே எழுதலாம். பிரித்தல் 2, பிரித்தல் 2. அப்ப 2 தர 2 4. சரியா? அங்க 2 2ஆல பிரிச்சா எத்தனை? 2 2ஆல பிரிச்சா 1. 6 கொண்டு சமனா இல்ல. 2 வருமா? ஏக்கு 2 வருமா? இல்ல. 2 வராது. சரியா? சும்மா இருக்கும். 10 போட்டுப்போம். 10 போட்டுப்போம். என்ன? ஏக்கு பதிலா 10 போட்டுப்போம். ஏக்கு பதிலா 10 போட்டுப்போம். பாருங்க, 10 ஏக்கு பதிலா 10, ஏக்கு பதிலா 10, பிரித்தல் 10. 10 தர 10 எத்தனை? 100. 10ஆல பிரிச்சா எத்தனை? 1. 100 கொண்டு சமனா? இல்ல. 10 வருமா? இல்ல. 10 போடலாம். சமனா வந்ததா? இல்ல. வரல. வராதுன்னு வராது. ஓகே. அப்ப ஏக்கு பதிலா 1 போட்டுப்போம். ஏக்கு பதிலா 1 போட்டுப்போம். சரியா? ஏக்கு பதிலா 1, ஏக்கு பதிலா 1 சமன் ஏக்கு பதிலா 1 பிரித்தல் 1. அப்ப 1 தர 1 1. 1ஆல பிரிச்சா 0. 1 1ஆல பிரிச்சா 1 தான் தம்பி. 1க்குள்ள 1 தான். 1க்குள்ள 1 ஒரு தர. 1 1ஆல பிரிச்சா 0 இல்லை. 1 1ஆல பிரிச்சா 1. 0த்தை 1ஆல பிரிச்சா தான் அது 0. 0த்தை 1ஆல பிரிச்சா தான் 0. 1 1ஆல பிரிச்சா 1 தான். ஒரு நம்பரை அதே நம்பரால பிரிச்சா 1. ஓவர் 10 10 1, 100 100 1. 300 300 எத்தனை? இதுக்கு என்ன விட? 1 தான். எக்ஸுக்கு என்ன எக்ஸ்டா என்னன்னு தெரியும் எங்களுக்கு. ஆனா ஒரு நம்பரை அதே நம்பரால பிரிச்சா விட 1 தான். சரியா? ஓகே. அப்ப ஏக்கு ஒரு விடையை கண்டுபிடிச்சிட்டேன். வெட்டி ஒரு விடையை கண்டுபிடிச்சா போதாதான் 2ஆல பெருமானம் சொல்ல ஒரு விட போடணும். அப்ப நாங்க ஏற்கனவே 2 போட்டு பார்த்தினாங்க, 10 போட்டு பார்த்தினாங்க, ஒன்றும் சரி வரல. 1 மட்டும்தான் எனக்கு பொருத்தமான விடை. அப்ப இன்னொரு விடை என்ன தெரியுமா? 0 சார். -1. கழித்தல் 1. ஏதோ ஒரு மறை 1 -1 அரை 1. ஏன் தெரியுமா? இப்ப புதுசா ஒரு விஷயம் சொல்லி தரப்போம். பாருங்க, இதுவும் பெரிய வகுப்புக்குரிய விடயங்கள். திசை கொண்ட எண்கள் சொல்லி ஒரு பாடம் இருக்கு. 6ஆம் ஆண்டுல இருந்து நாங்க திசை கொண்ட எண்கள் என்ற பாடத்துல மறை எண்கள் தொடர்பா படிப்போம். சரி, அதை நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தர போறேன். மறை, சரியா? மறையால பெருக்கினா வார விடை நீர். சரியா? மறையால பெருக்கினா வார விடைக்கு என்ன குறி வரும்? நேர் குறி வரும். நேரால பெருக்கினா வார விடைக்கு நேர்குறிதான் வரும். அதாவது இது ஷோர்ட்டா சொல்ல போனது, ஒரே குறிகள் பெருக்கப்பட்டா நேர் வரும். இது பாருங்க, இதுவும் மறை இதுவும் மறை. அப்ப ஒரே குறிதானே.
ஒரே குறிகள் பெருக்கப்பட்டா நேர் வரும். இங்க பாருங்க, இது நேர், இது நேர், ஒரே குறிகள். அப்ப ஒரே குறிகள் பெருக்கப்பட்டா விடைக்கு என்ன குறி வரும்? நேர்குறி. அப்ப இங்க பாருங்க, அப்ப மாத்தி சொல்லுவோம். மறை தர நேர். இதுக்கு என்ன விட வரும்? வேற வேற குறிகள் பெருக்கப்பட்டா என்ன விட வரும்? விடைக்கு என்ன குறி வரும்? மறை வரும். சரியா? வேற வேற குறிகள், இது நேர், இது மறை. அப்ப வேற வேற குறிகள் பெருக்கப்பட்டா மறை வரும். அப்ப நேரும் மறையும் பெருக்கப்பட்டா என்ன விட வரும் சொல்லுங்க அப்போ. நேரும் மறையும் பெருக்கப்பட்டா விடைக்கு என்ன குறி வரும்? மறை. மறை. வெரி குட். ஓகேவா? அப்ப இது நீங்கள் இன்னைக்கு புதிதாக படிக்க மறை சார். விடயம். அப்ப திரும்ப சொல்றேன் பாருங்க, ஒரே குறிகள் பெருக்கப்பட்டா விடைக்கு நேர் வரும். சரியா? இதுதான் பிரித்தலுக்கும். பெருக்கலுக்கு மட்டும் இல்ல, இதே விதி பிரித்தலுக்கும் பொருந்தும். அதாவது ஒரே குறிகள் பிரிபட்டா விடைக்கு நேர்குறி வரும். வேற வேற குறிகள் பிரிபட்டா விடைக்கு மறைக்குறி வரும். சரியா? இந்த விஷயம் ஒரு விஷயம். ஓகே, இப்ப கணக்கு போவோம். இப்ப நாங்கள் ஏக்கு பதிலா மறை ஒன்றை போட்டு பார்ப்போம், சரியாகுதான். ஏக்கு பதிலா மறை ஒன்று தர ஏக்கு பதிலா மறை ஒன்று சமன் ஏக்கு பதிலா மறை ஒன்று ஏக்கு பதிலா மறை ஒன்று. அப்ப இங்க பாருங்க, முதல்ல விடை எழுதுறதுக்கு முன்னுக்கு குறி எழுதும். இது மறை, இது மறை. ஒரே குறிகள் பெருக்கப்பட்டா விடைக்கு என்ன குறி வரும்? ஒரே குறிகள் பெருக்கப்பட்டா விடைக்கு என்ன குறி வரும்? மறை மறையும் பெருக்கப்பட்டா நேர் சார். ஒன்று 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 அண்டு. அங்கால பாருங்க, மறைய மறையால பிரிச்சா பிரித்தலுக்கு இதே விதி என்று தானே சொன்னேன் நான். ஒரே குறிகள் பிரிபட்டா விடைக்கு என்ன குறி வரும்? மறைய மறையால பிரிச்சா விடைக்கு என்ன குறி வரும்? நேர். ஒண்டால பிரிச்சா என்ன? ஒண்டால பிரிச்சா என்ன? இதுதான். அப்ப இங்க பாருங்க, இஞ்சாலை நேர் உண்டு, இஞ்சாலை நேர் ஆகவே சமன். ஆகவே என்ன விட? விடை என்ன? ஏக்கு பொருத்தமான பெருமானங்கள் ஒன்றும் மறை ஒன்றும். விளங்கினதா? ஓகே. அப்ப இந்த கேள்வியில நாங்கள் புதிதாக படித்துக் கொண்டது, ஒரே குறிகள் பெருக்கப்பட்டால் நேர் வரும், வேற வேற குறிகள் பெருக்கப்பட்டா மறை வரும். பிரித்தலுக்கும் இதேதான். ஒரே குறிகள் பிரிபட்டா நேர் வரும், வேற வேற குறிகள் பிரிபட்டால் மறை வரும். ஓகே, அவ்வளவு போதும். இப்ப நாங்கள் 20வது கேள்வி போவோம். 20வது கேள்வி. நான் அவரோட சொல்றேன். 7 நாளுக்கு 35 கிலோ. 7 நாளுக்கு மொத்தம் அதுக்கு தேவை 105 கிலோ. 105ல இருந்து 35 கிலோ. மியூட் பண்ணுங்களா? மியூட் பண்ணுங்க. அழைக்கக்குள்ள உங்களுக்கு சந்தேகம் வரக்குள்ள மியூட் பண்ணுங்க. சரி, மந்தை ஒன்றில் உள்ள ஆடுகள் வைக்கோலையும் தானியங்களையும் உணவாக உட்கொள்கின்றன. சரியா? அவற்றிற்கு நாளொன்றுக்கு 10 கிலோ வைக்கோல் அல்லது 10 கிலோ வைக்கோல் வைக்கணுமா ஆடுகளுக்கு? அப்படி 10 கிலோ வைக்கோல் வைக்கிறதுக்கு பதிலா 5 கிலோ தானியம் தேவைப்படுகிறது. ஒன்று நீங்க 10 கிலோ வைக்கோல் வைக்கணும், அல்லது அதுக்கு பதிலா 5 கிலோ தானியம் வைக்கணும். இதான் ரூல்ஸ். ஓகே. அப்ப அங்கால என்ன சொல்றாங்க? கடந்த வாரம், வாரம் சொன்னா ஒரு வாரத்துல 7 நாள் இருக்கும். கடந்த வாரம் அவை 35 கிலோ வைக்கோலை நுகர்ந்திருந்தால் அவை நுகர்ந்த தானியம் அவ்வளவு. நுகர்ன்ற என்ன? சாப்பிட்டு இருக்குது என்ன? 35 கிலோ வைக்கோலை சாப்பிட்டுருக்கேன். அப்ப இங்க பாருங்க, கேள்வியே சோட்டா சொல்றேன். ஆடுகள் இருக்கு, ஆட்டு மந்தை ஒன்று இருக்குது. அதுல ஒரு நாளைக்கு கட்டாயம் 10 கிலோ வைக்கோல் வைக்கணும். வைக்கோல் வைக்கிறேன்னு சொன்னா 10 கிலோ வைக்கோலை வைக்கணும். சரியா? வைக்கோலுக்கு பதிலா தானியத்தை போட போறீங்கன்னு சொன்னா 5 கிலோ தானியம் போட்டா போதும். இதான் ரூல்ஸ். இப்ப போன கிழமை, கடந்த வாரம் 35 கிலோ வைக்கோல நுகர்ந்திருக்கிறாங்க. சரியா? 35 கிலோ வைக்கோல். அப்ப 35குள்ள எத்தனை 10 கழுவா? 10 10 உடைச்சு எழுதுவோம். என்ன? ஒரு வாரம்னு சொன்னா 7 நாள் இருக்கும். அப்ப இங்க பாருங்க, 10 10 உடைப்போம். 35 கிலோ தானே. 35 என்ன பாருங்க, முதல் 10 கிலோ வைக்கோல போடுவோம்.
ரெண்டாம் நாளும் 10 கிலோ வைக்கோல போடலாம். மூன்றாம் நாளும் 10 கிலோ வைக்கோல போடுவோம். 35 வந்துட்டா? 35 வந்துட்டா? எவ்வளவு வந்திருக்கு? இல்ல 30 தான் வந்திருக்கு. 30. 30 தான் வந்திருக்கு. நாலாம் நாளுக்கு 5 கிலோ வைக்கோல் போடுவோம். 5 கிலோ வைக்கோல் போட்டா காணுமோ? அது இல்ல நாளைக்கு இல்ல வச்சியா? அப்ப இதுல பாதி வச்சுட்டேன் வேணே. வைக்கோல் முடிஞ்சு 5 கிலோ தான் இருக்குன்றதுக்காண்டி ஆடை பசியா, ஆடெல்லாம் பாவம் இல்ல, ஆடு பசியோட இருக்கு வேணே. 5 கிலோ போட்டா காணுமா? இதுல அரைவாசி வச்சிருக்க வேண்டா. தானியத்துல எவ்வளவு சேர்ப்பீங்க அந்த நாளுக்கு, நாலாம் நாளுக்கு? தானியத்திலையும் என்ன செய்யணும்? அரைவாசி தான் 2 கிலோ சேர்க்கணும். தானியம். 2,5 கிலோ. என்ன இதுல அரைவாசி வச்சுட்டீங்க, வைக்கோல்ல அரைவாசி தான் இருந்தது. அப்ப அரைவாசி வச்சுட்டீங்க. அப்ப மிச்ச அரைவாசிக்கு தானியத்துல அரைவாசியே வைப்போம். 5ல அரைவாசி எவ்வளவு? 2,5. 2.5. கோல் கோல் அங்கால தானியம். அப்ப 2.5 கிலோ தானியத்தை அப்ப 4 அப்ப 5ஆம் நாளுக்கு வைக்கோல் இல்லைனே. 35 முடிச்சிட்டோம்ல. வைக்கோல் முடிஞ்சா என்ன செய்யணும்? எதை கொடுக்கணும்? வைக்கோலுக்கு பதிலா என்னத்தை கொடுக்கலாம்? தானியம். 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 தானியம் நாளைக்கு எவ்வளவு தானியம் கொடுக்கணும் ஆடுகளுக்கு? 5 கிலோகிராம் 5 கிலோ. 5 கிலோ. சாரி, தானியம் 5 கிலோ தானியம் கொடுக்கணும். 5 கிலோ தானியம். 6ஆம் நாளுக்கு வைக்கோல் இல்ல, என்ன கொடுப்போம்? தானியம். தானியம். 5 7ஆம் நாளுக்கு வைக்கோலில் என்னத்தை கொடுப்போம்? 5 கிலோ தானியம். தானியம் கொடுப்போம். இப்ப கேள்விக்கு போவோம், சரியா? அப்ப என்ன கேட்டிருக்காங்க? தானியம் எத்தனை, எவ்வளவு கிலோ தானியத்தை உகந்திருக்கு என்று சொன்னால் என்ன செய்வோம்? இவ்வளவுதையும் கூட்டணும். அப்ப பாருங்க, 5 சக 5 சக 5 3 5 15. அங்கால 15ஓட 2 என்ன 17. 17.5 வரணும். ஆகவே விடை வந்து 17.5 கிலோகிராம். எல்லாருக்கும் வந்ததா? 17.5 கிலோ தானியம். ஓகே, வெரி குட், வெரி குட், குட் குட். ஓகே, பரவாயில்ல, வராட்டியும் பரவாயில்ல. வராதாக இப்ப இன்றைக்கு போய் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாம்ல கரெக்டாக நீங்க செய்வீங்க என்ற நம்பிக்கையோட செய்யுங்க. ஓகே தானே? முதல் தரம் பிழைக்கும், சரியா? 2ஆம் தரம் பிழைக்க செய்யக்குள்ள ஒரு கொஞ்சம் பிழைக்கும். 3ஆம் தரம் செய்யக்குள்ள சரியா செய்வீங்க, சரியா? முயற்சி இருந்தா கட்டாயம் வெற்றி நடக்கும், வெற்றி கிடைக்கும். ஒரு தரம் பிள்ளையா செஞ்சோடனே அப்படி நம்பிக்கையை விட்டுறது. என்னடா இது நமக்கு பிள்ளையா வருது, நம்ம சொல்றது எல்லாம் பிள்ளையா இருக்கு, மற்றாக என்ன செஞ்சேன்னு சொல்றாங்களே, அப்படி எல்லாம் முயற்சியை கைவிடக்கூடாது. நம்மளும் சரியா செய்வோம். மற்றார்கள் ஒரு முயற்சியில செஞ்சா நான் 3ஆம் முயற்சியில செய்வோம். என்ன? அப்ப தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க, தொடர்ந்து படிச்சுட்டு இருங்கோ, உங்களாலையும் வெல்ல முடியும். அடுத்த கேள்விக்கு போகிறோம். அடுத்த கேள்வி 21வது கேள்வி. 21வது கேள்வி எண்கோளங்கள். என்ன எண்கோளங்கள் கட்டாயம் வரும். என்ன எண்கோளங்கள் ஏற்கனவே ஒரு எண்கோளங்கள் பார்க்கிறாங்க வந்து ஞாபகம். ஓகே, பரவாயில்ல. சரி, எண்கோளங்கள் தொடர்பா படிக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு ஒரு எண்கோளங்கள்ல ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டு போறேன். வர்க்கம் மற்றது கணம், இந்த ரெண்டையும் சொல்லிட்டு இருப்போம், சரியா? வர்க்கம் கணம் நேற்று சொல்லிட்டு நான் வர்க்கம் என்ன கணம்னு சொன்னாங்க. என்ன அப்ப இங்க பாருங்க, ஒன்றுட வர்க்கம் நேற்று எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் கணம் எல்லாம் படிப்பிச்சுனா. ஒன்றுட வர்க்கம் சொன்னா என்ன? ஒன்றுட வர்க்கம் ஒன்றுதான். என்ன செய்முறை இல்லை, மெத்தட். ஒண்டால பெருக்கணும். அதே நாள பெருக்கினா வரும். ஒன்று வர்க்கம்டா ஒண்டால வரும். ஒண்டால வரும். ஒண்டால வரைக்கும் ஒன்று. அப்ப 2 வர்க்கம் என்ன? 2 பெருக்கணும். எவ்வளவு வரும்? 4. 4. 3 பெருக்கணும். குட் குட். 9. 3 சரியா? 4 வர்க்கம் வேண்டாம். 4 4 இருக்கணும். 4 பெருக்கணும். 16. பெரிய வகுப்பு பிள்ளைகளுக்கு படிப்பிக்கலாம். பெரிய வகுப்பு பிள்ளைகள் சில நேரம் 4 2ஆல வரைக்கும் விட்டு விட்டுருவாங்க, சரியா? 4 அந்த நம்பரை 2 தரம் எழுதி பெருக்கணும் பண்றதுதான் இந்த வர்க்கம் அர்த்தம்.
4 நீங்க 2 தான் எழுதி பெருக்கணும். அப்ப 14 அங்கால 5 வரைக்கும் சொன்னா என்ன வரப்போகுது? அப்ப இந்த நம்பர்ஸ் எல்லாம் நாங்கள் ஓகே ஓகே சதுர எண்கள் சொல்லுவாங்க. இந்த நம்பர் எல்லாம் 16, 25 இந்த நம்பர்ஸ் எல்லாம் சதுர எண்கள் சொல்லுவாங்க. அப்போ 15 வரை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? 15 என்ன டக்குன்னு சொல்லணும்? 225 சொல்லணும். 15 என்ன? அப்ப சதுர எண்கள் 1, 4, 9, 16, 25, 36, 49, 81 என்ன? சாரி 64, 81, 100, 121, 144, 169, 196, 225 என்ன? 15 225 அது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி கணத்தை பார்ப்போம். சரியா? கணம் இது சதுர எண்கள் சொல்லுவாங்களா? ஒரு நம்பர் அதே நம்பரால விலைக்கு நான் வர்றது சதுர நம்பர். ஓகே, இது இருக்கட்டும். அடுத்தது ஒன்றின் கணம். ஒன்றின் கணம்னு சொன்னா என்ன? ஒன்றின் கணம்னு சொன்னா ஒன்றின் கணம்ண்டா என்ன? இதேதான். 3 முறை பெருக்கணும். அங்கால ரெண்டின் கணம். ரெண்டின் கணம் 2 தர 2 தர 2 ரெண்டு 3 தரம் அவங்க சொல்றீங்க 2 3 தரம் எழுதுங்க. 2 தர 2 தர 2 இனி பெருக்குங்க. 2 4 8 வெரி குட் 8. அடுத்தது மூன்றின் கணம். மூன்றின் 3 தர 3 தர 3 தர 3 தர 3 தர 3 27 27. வெரி குட். நாலின் கணம் சொன்ன என்ன? 4 தர 4 தர 4 3 தரம் பெருக்கிறேன் 64 64 16 தர 4 64. வெரி குட். ஓகே. அப்ப அஞ்சின் கணம் சொன்ன என்ன? 5 3 தர பெருக்கிறேன் 45 45 125 125 வெரி குட். 5 தர 5 25. 25 அஞ்சால பெருக்கினா 120. 125 அப்படியே 6 முடிச்சு விடுவோம். 6 முடிச்சு விடுவோம். 6 தர 6 தர 216 6 36. 6 முதல் 6ஆல பெருக்கினா 36. 36 6ஆல பெருக்கினா எத்தனை? 216. ஓகேவா? சரியா? எண்கோளங்கள்ல இந்த மாதிரி வந்தா இப்போ உதாரணத்துக்கு 1 4 9 போடுறாங்களேன்னு வைங்களேன். 1, 4, 9, 16, 25 டேஷ். டேஷ்ல என்ன வரும்? விடை என்ன வரும்? விடை 36 வரும். என்ன 36 வரும். அதுக்கு அடுத்தது என்ன? இன்னும் 2 49 49. அப்ப சதுர எண். ஓகே ஓகே சொல்லி போட்டு மீட் பண்ணுங்களா? ஓகே குட். எல்லாரும் கேட்டிக்காரு. ஓகே, சதுர எண்கள் இப்போ உங்களுக்கு தெரியும். அது மாதிரி இது நாங்க கணம். அப்ப 1 1 அதுக்கு அடுத்த 8 27. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். அப்ப ஒரு எண்ணம் 3 தரம் பெருக்கிறதால வர கணம் தான் இது. ஓகே, இப்போ பண்ணுங்க. ஓகே ஓகே சரி, இப்ப கேள்விக்கு போவோம் பாருங்க. ஏ கமா பி. ஏன்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கு, அது என்னன்னு தெரியாது. பி என்று சொல்லி ஒரு நம்பர் இருக்கு, அது என்னன்னு தெரியாது. அதுக்கு அடுத்ததாக 64 இருக்காம், 125 இருக்காம், 216 இருக்காம். அப்ப பாருங்க, இதை பார்த்தோன்னே உங்களுக்கு நீ ஞாபகம் வந்துடும் 64. சரி, 64 சொன்னா இதுலயும் வரும் 64. என்ன 8 8 64. அப்ப அடுத்ததை பார்ப்போம். 9 9 வந்திருக்கான்னு பார்ப்போம். இதை பார்த்தோன்னே 64 பார்த்தோன்னே உங்களுக்கு வர்க்கம் தான் ஞாபகம் வரணும். முதலாவது 8 தர 8 64. அப்ப இது 9 தர 9 இருக்குமோ அண்டு பார்த்தா 9 தர 9 எத்தனை? 81 அதுல இருக்கு. இப்ப இவை சதுர எண்கள் இல்ல. அப்ப வேற. அடுத்தது அப்ப 64 வேற எங்க வர போகுது? இந்த இருக்கு 64. 4 கணம் என்ன? 64 என்ன? 4 கணம்.
கனம் 125ண்டா என்னதுல கனம் 125ன்றது என்னதுல கனம் அப்ப பாருங்க 6 5 4 அப்ப இதுல என்ன வரும்? 27 இது வந்து என்ன 27 வெரி குட் அப்ப இங்க பாருங்க 6 5 4 3 அப்ப இதுல என்ன வர போற 2 கனம் 2 கணம் 3 கனம் மூணா? 8 8 ரெண்டு விடுதலை மொழி பிரிக்கும் அவை போடணும் வடிவா விடைய ஏசமன் என்ன ஓகே சரி திரும்ப சொல்றேன் பாருங்க 2 கனம்னு சொன்னா 3 தரம் எழுதட்டான் அவன் சொல்றான் நம்மளுக்கு வடிவா 2 3 தரம் எழுதுங்க 2 4 4 2 8 உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸ் கிடைக்கும் சரியா காய்ச்சி போட்டு மியூட் பண்ணுங்களா மறக்காம ஓகே அப்ப 21வது கேள்வி விளங்கி இருக்குமென்று நம்புறேன் அடுத்த 22வது கேள்வி வேகமா போவோம் பாங்க 22வது கேள்விக்கு ஓகே 22வது கேள்வி என்ன சொல்றாங்க 22வது ராகு ராஜ் ராமு RRR என்ன ராகு ராஜ் ராம் 3 பேருக்கு என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஆகிய மூவரின் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை 80ஆம் சரியா 3 பேர்ட்ட வயதை கூட்டக்குள்ள 80 வருதா சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே ரகு ஒரு சின்ன பொடியன் என்ன ஒரு சும்மா 10 இருப்போம் ராஜ் வந்து ஒரு கொஞ்சம் இளமையான ஆள் அப்ப அவருக்கு ஒரு 30 வைப்போம் சரியா அப்ப இங்க பாருங்க 10 30 எவ்வளவு 40 ராமோட வயது என்னவா இருந்திருக்கும் ராமோட வயது 40 தொகை 80ன்னு சொல்லியிருக்காங்க 3 பேருடைய வயதின் கூட்டுத்தொகையும் 80 அப்ப நான் சும்மா உதாரணத்துக்கு எழுதியிருக்கேன் சும்மா உதாரணத்துக்கு இவருக்கு ஒரு 10 இவருக்கு ஒரு 30 இருந்தா 10 30 40 40 40 சரியா கூட்டுத்தொகையும் 80 அது அப்படியே இருக்கு ஆனால் அடுத்த இன்னும் 5 வருடங்களில் ராஜ் ரகுவிலும் 4 வயது குறைந்தவனாக இருப்பாராம் ராஜ் எங்களுக்கு தெரியாது தெரியாது அப்ப இன்னும் 5 வருடங்கள்ல ராஜ் வந்து ரகுவை விட 4 வயது குறைந்தவனா இருப்பாராம் இன்னும் 5 வருஷத்துக்கு பிறகு 5 வருடத்துக்கு பிறகு இதெல்லாம் தேவையில்லை இந்த கேள்வியில சரி அது பிறகு சொல்றேன் நான் என்ன இந்த விஷயம் எனக்கு தேவையே இல்லை நான் சும்மா புரியும் 5 வருடம் ராஜ் ரகுவிலும் ரகுவை விட என்ன ரகுவுக்கு இப்ப எக்ஸா 5 இருக்கும் 5 வருடத்துக்கு இதே கேள்வி நாங்க நேற்று செஞ்சோம் இந்த வயசை கேள்வி உங்களோட வயசை வச்சு சொன்னோம் என்ன இப்ப எக்ஸ் சொன்னா 5 வருஷத்துக்கு பிறகு எக்ஸா 5 அதாவது இப்ப உங்களுக்கு இதுல 9 அப்ப 40 75 இருக்கா மியூட் பண்றேன் மியூட் ஆகுது மைக் இருக்க பார்த்து கொடுங்க EMC 40 75 ஒருக்கா மியூட் பண்ணுங்க 5 வருஷத்துக்கு பிறகு 5 வயசு கூடும் இப்போ உங்களுக்கு 9 வயசுன்னு சொன்னா 5 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு 14 வயசு அப்ப இப்ப ரகுக்கு எக்ஸ்ன்னு சொன்னா 5 வருஷத்துக்கு பிறகு எக்ஸாக 5 அப்ப 5 வருஷத்துக்கு பிறகு ராஜிர வயசு என்னவா இருக்குமா ரகுவிலும் 4 வயது குறைஞ்சவரா இருப்பா அப்ப ரகுவுக்கு வந்து இப்ப எக்ஸாக 5 அப்ப ராஜுக்கு எக்ஸாக 5 விட 4 குறைவா இருக்கான் என்ன ரகுவை விட 4 வயசு குறைவா இருக்கான் அப்ப 4 கழிப்போம் அதாவது இப்போ உங்களுக்கு 10 வயசுண்டா உங்களோட தம்பிக்கு 4 வயசு குறைவுண்டா என்ன செய்வீங்க 4 கழிச்சு பார்ப்பீங்க 6 வயசு அதே மாதிரி இவருக்கு எக்ஸா 5ன்னு சொன்னா இவரை விட 4 வயசு குறைவும் ஓகே அங்கால என்ன சொல்றாங்க ராமு ராஜின் வயதின் அரை பங்கு வயதா
இதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் எக்ஸாக்டாக எழுதலாம். ராமுக்கு வந்து ஓகே. ராமுக்கு வந்து ராஜிட வயதுல அரைப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், ராஜிட வயது ஒரு 20 சொன்னா ராமுட வயது என்னவா இருக்கும்? 10 அரைப்பாங்க. சரி, அரைப்பாங்க. என்ன மெதட்? 20 2ஆல வகுக்கணும். வெரி குட். அப்ப இதுல 20 இருக்கு இல்ல, இதுல என்ன இருக்கு? எக்ஸாக 1 இருக்கு. என்ன 5ல இருந்து 4 போனா 1 தானே? 5ல இருந்து 4 போனா 1. எக்ஸாக 1 இருக்கு. அப்ப எக்ஸாக 1 சரி. இப்ப பாருங்க, முடிவு கூட்டு வயதுகளின் கூட்டுத்தொகை என்ன? இன்னும் பிறகு கூட்டுத்தொகை என்ன? இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் நாங்க செஞ்சோம்ல, இவ்வளவு நேரம் நாங்க செஞ்சது தேவையே இல்லை எங்களுக்கு. இவ்வளவு நேரம் நீங்க செஞ்சது தேவையே இல்லை. ஏனென்றா இங்க பாருங்க, முதல் இந்த 3 பேர வயதும் கூட்டினா 80 வருமா? முதல்ல இந்த 3 பேர வயதையும் கூட்டினா 80 வருமா? சரியா? ஓகே. அப்ப 12 வருஷத்துக்கு பிறகு 12 வருடத்துக்கு பிறகு, சரியா, ரகுக்கும் 12 வயசு கூடியிருக்கும். இருந்த வயதை விட 12 வயது கூடியிருக்கும். பிளஸ் 12. ராஜிக்கும் 12 வயது கூடியிருக்கும். பிளஸ் 12. ராமுக்கும் 12 வயது கூடியிருக்கும். பிளஸ் 12. சரியா? ஓகே. அப்ப 3 பேருக்கும் 12 வயசு கூடினா பாருங்க, இப்ப கூட்டுத்தொகை என்ன இருக்கும்? ஏற்கனவே 80 வயசு இருந்தது. 3 பேரையும் கூட்டக்குள்ள ஏற்கனவே 80 இருந்தது. இப்ப இவருக்கு 12 கூடி இருக்கும், ரகுவுக்கு. ராஜுக்கும் 12 கூடி இருக்கும், ராமுக்கும் 12 கூடி இருக்கும். அப்ப 12 3 36. அப்ப 80ஓட 36 116. வெரி குட். இந்த ரெண்டாவது வரி, 116 இந்த வரி எங்களுக்கு தேவையா? இல்ல. இல்லைன்னு பாத்தீங்களா எப்படி ட்ரிக் கண்டு. ஆனா இதுல ரெண்டாவதுல எழுதிட்டு இருக்கிறவருக்கு நேரம் போயிருக்கும். 22வது கேள்வி. இன்னும் 5 நிமிஷம் தான். 5 minutes more. ப்ளீஸ் ரைட் யூ இண்டெக்ஸ் நம்பர்ஸ் சொல்லுவாங்கல்ல. அப்ப டென்ஷன் ஆயிடுவார் உடனே, ஐயோன்னு சொல்லி கடைசி வரிய வாசிக்காம இதுல போட்டு பிணைஞ்சு கொண்டிருக்கு டைம் பேப்பர் வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ கேள்விய பொறுமையா வாசிக்கணும், மணிக்கூட பக்கத்திலே வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் டைமை செட் பண்ணி செய்யலாம். என்ன? அப்ப கடைசி வரிய வாசிச்சவருக்கு இது தேவையில்லை, இது எழுதியிருக்க மாட்டார், நேரா 116 போயிருப்பார். முதல்ல 80 வயசா 3 பேரை கூட்டுத்தொகை. 12 வருஷத்துக்கு பிறகு இவருக்கும் 12 வயசு கூடும், இவருக்கும் 12 வயசு கூடும், இவருக்கும் 12 வயசு கூடும். ஏன்னா உங்களுக்கும் 12 வயசு கூடும் 12 வருஷத்துக்கு பிறகு. ஏன்னா இப்ப 10 இன்னும் 12 வருஷத்துக்கு பிறகு 22 வயசு. ஏன்னா உங்களே உங்கள 3 பேர் எடுத்து பாருங்க, 10 10 10. என்ன? ராஷித், மிஷாரி, செர்ஜியஸ். என்ன? ராஷித், இது மிஷாரி, செர்ஜியஸ். அப்ப ராஷித்துக்கு இப்ப 10, மிஷாரிக்கு 10, செர்ஜியஸுக்கு 10. இப்ப வயதுல கூட்டுத்தொகை எவ்வளவு? 3 பேர்டையும் 30. 12 வருஷத்துக்கு பிறகு ராஷித்துக்கு எவ்வளவு வயசா இருக்கும்? 22. 22 வயசா இருக்கும். 22. சரியா? அப்ப 12 12 12 இன்னும் ஒரு 36 கூடும், 66. இதையும் கூட்டி பாருங்க, 22 சக 22 சக 22 66 தான் வரும். ஓகேவா? அப்ப இந்த கேள்விக்கு 2வது லைன் தேவையில்லை. 2வது லைன் தெரிஞ்சு கொண்டிருக்கிறவருக்கு நேரத்தை மாற்றி 23வது கேள்விக்கு டைம் இல்லாம போயிருக்கு. ஓகே. அப்ப இந்த மாதிரி ட்ரிக்கான கேள்விகளும் வரும், அவதானமா இருப்போம். அடுத்த கேள்வி போ. 23வது கேள்வி. 23வது கேள்வி. ஓகே. பிரியங்காவிடம் உள்ள நாணய குட்டிகளிலும் 25 நாணய குட்டிகள் அதிகம் கவினிடம் உள்ளது. சரியா?
பிரியங்காட்ட இருக்கிற நாணய குட்டியை விட 25 நாணய குட்டி கவின்கிட்ட இருக்கான். ஓகே, அங்கால என்ன, பிரியங்கா கவினுக்கு 5 நாணய குட்டிகளை வழங்கினால் கவினிடம் உள்ள நாணயங்களின் எண்ணிக்கை பிரியங்காவிடம் உள்ளதன் 2 மடங்கு ஆகும். ஓகே, 5 கொடுக்குறா. ஓகே, இறுதியில் பிரியங்காவிடம் எத்தனை நாணயங்கள் இருக்கும்? ஓகேவா? சரி, கேள்வி போவோம். தரவுகளை குறிப்போம். அப்ப பிரியங்கா கவின் அட்டவணையை போட்டாச்சு. இப்படித்தான் தரவுகளை குறிக்கிறது. டக்குன்னு தரவுகளை தாண்ட போட்டு அடிச்சாச்சு. தேவைப்பட்டா எக்ஸ கூப்பிடுறது, எக்ஸ போட்டாச்சு, இடையே காட்டுறது. ஓகே, அப்ப பிரியங்காவிடம் உள்ள நாணய குட்டிகளிலும் 25 நாணய குட்டிகள் அதிகமாக கவிஞனுக்கு உள்ளது. பிரியங்காட்ட எத்தனை நாணய குட்டிகள் இருக்கான்னு கேள்வியில சொல்லியிருக்கா? இல்ல, சொல்லாட்டி நாங்க என்ன செய்யறோம்? நாங்க போடணும். தெரியாது. அப்ப எக்ஸ் போடுவோம். நாணய குட்டிகள் நாணய குட்டிகள் ஓகே, மியூட் பண்ணுங்க. பிரியங்காட்ட உதாரணத்துக்கு சொல்றேன். பிரியங்காட்ட 10 நாணய குட்டி இருந்திருந்தா கவின்கிட்ட எத்தனை இருக்கு? 20. 20. இத்தனை கூடயா? பிரியங்காவோட இத்தனை கூடயா? கோயின்ஸ் சேர்க்கிறீங்களா? வெளிநாட்டு கோயின்ஸ் முத்திரை சேர்க்கிற வழக்கம் எல்லாம் இருக்கா இந்த கால பிள்ளைகளுக்கு? இல்லன்னு. ஓகே, சரி, பரவாயில்ல. 25 கோயின்ஸ் கூடவா? இவர்கிட்ட 10 கோயின்ஸ் இருந்தா பிரியங்காட்ட அதை விட 25 கோயின்ஸ் கூடவா இருக்குமா கவின்கிட்ட? அப்ப 10 சக 25 35 இருக்கு. மெதட் 25 கூட்டு, அதான மெதட். என்ன சொல்ல வரேன்னு விளங்கிட்டேன். இப்ப என்னதுக்கு இந்த உதாரண கணக்கு சொல்றேன்? உதாரணத்தை நீங்களே போட்டு யோசிக்கணும். அப்பதான் உங்களுக்கு மெதட் பிடிக்கும். அப்ப எக்ஸோட 25 கூட்டினா கவின்கிட்ட எத்தனை கோயின்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகே, அப்ப அங்கால கேள்வி என்ன சொல்லுது? கேள்வி, பிரியங்கா கவினுக்கு 5 நாணய குட்டிகளை வழங்கினால் 5 குட்டி கொடுக்க போறா பிரியங்கா. என்ன, சுமார் உதாரணத்துக்கு சொல்றேன். பிரியங்காட்ட இப்ப 10 கோயின்ஸ் இருக்குன்னு வைங்கோ. 5 கோயின்ஸ கொடுத்தா எத்தனை மிச்சம் இருக்கும்? 5 மிச்சம் இருக்கு. மெதட் என்ன மெதட்? 10ல 5 கழிச்சணும். 10ல இருந்து 5 கழிக்கணும். அப்ப எக்ஸ் தானே இருக்கு. எக்ஸ்ல இருந்து என்ன 5 கழிக்கணும். 5 கழியும். இவருக்கு என்ன நடக்கும்? கவினுக்கு 5 கூடும். கொடுத்துட்டா பாவாக்கு 5 குறையும், இவருக்கு 5 கூடும். ஏற்கனவே சக 25, அதனால இன்னொரு 5 கூட போதில்ல. இன்னொரு 5 கூட போகுது. அப்ப 25 5 கூட்டினா அவ்வளவு 30. சரியா? அப்ப இப்ப இவர்கிட்ட 30 இருக்கு. சரியா? 25ஓட 5 கூட்டினா 30 இருக்கு. ஓகே, இப்ப அடுத்த லைனை பார்ப்போம். அடுத்த லைன் என்ன சொல்றாங்க? அப்படி கொடுத்தாவாம் கவினிடம் உள்ள நாணயங்களின் எண்ணிக்கை. சரியா? இந்த வரியோட தொடர்ந்து வாசிக்க கூடாது. வசனத்தை வாசிச்சுட்டு அப்படி ஸ்டாப் பண்ணணும். கவினிடம் உள்ள நாணய குட்டிகளின் எண்ணிக்கை. கவினிடம் உள்ள நாணய குட்டிகளின் எண்ணிக்கை எக்ஸாக 30 கண்டு வச்சிருக்கோம். அது என்ன சொல்றாங்க? பிரியங்காவிடம் உள்ளதன் 2 மடங்கா இருக்குமா? அப்ப பிரியங்காட்ட இப்ப எவ்வளவு இருக்கு? எக்ஸ் ஆகிய 5, அதுல 2 மடங்கா. அப்ப 2 மடங்குன்னு சொன்னா என்ன செய்யணும்? அதை காண்றதுக்கு என்ன செய்யணும்? 2ஆல பெருக்கணும். தனியா இவர பெருக்கலாமா? 2ஆல பெருக்கணும். எக்ஸையும் பெருக்கணும், 5ஐயும் பெருக்கணும். 2ஆல பெருக்கணும். இந்த எக்ஸ் ஆகிய 5. அப்ப 2ஆல எக்ஸ் பெருக்கினா எவ்வளவு வரும்? 2. அப்ப நேற்று நான் உங்களுக்கு
பாடுகள் தீர்த்தல் என்று சொல்லி ஒரு விஷயம் சொல்லி தந்தனால் சமன்பாடுகளை தீர்த்தல் என்று ஒரு விஷயம் சொல்லி தந்தனால் ஒரு பக்கம் கூட்டுப்படுற அளவுனா என்ன செய்வார்னு சொல்லி தந்தனால் என்ன செய்வார் கழிவறவர் மற்ற பக்கம் கூட்டிப்படுவார் அப்ப இது பாருங்க 10 கழிவற மக்களவன என்ன செய்வார் 10 வந்தா கூட்டிப்படுவார் இந்த x கூட்டுப்படுறா ஒவ்வொருட கூட்டுப்படுறார் கழிப்படுவார் அப்ப இங்க பாருங்க 35 இருக்கு ஓகேவா இருக்கு 10 கழிவற அப்ப இங்க வந்து கூட்டுப்படுறார் ஏற்கனவே 2x இருக்கு இந்த x 30ஓட கூட்டுப்படுறார் அப்ப அவர் அங்கால போனா கழிப்படுவார் ஓகேவா அப்ப 30ம் 10ம் 40 2x இருந்து ஒரு x போனா தனி x சொன்னா ஒரு x சரியா தனி x சொன்னா ஒரு x அப்ப 2x இருந்து ஒரு x போனா எத்தனை x ஒரு x அப்ப x சமம் எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டான் 40 ஓகேவா x சமம் 40 x சமம் 40 அப்ப இப்ப கேள்வி என்ன இறுதியில் பிரியங்காவிடம் எத்தனை நாணயம் இருக்கும் சரியா இறுதியில் பிரியங்காவிடம் எத்தனை நாணயம் இருக்கும் பிரியங்காட்ட எவ்வளவு நாணயம் இருக்கு இறுதியில எவ்வளவு நாணயம் இருக்கு 40ல 5 கழிச்சணும் x5 இருக்கு x5 இருக்கு இப்ப x வந்து 40 தெரியும் தானே என்ன எக்ஸுக்கு பதிலா 40 போடுவோம் 40 போட்டா 40ல இருந்து 5 கழிக்கணும் அந்த உடை 40 ஆகவே 35 கோயின்ஸ் இருக்கும் சரியா ஓகேவா சரி இதுல ஒன்றும் புதுசாக படிக்கல எல்லாமே நாங்க ஏற்கனவே படிச்சது அப்ப இதுல நாங்கள் புதுசாகவும் படிக்கவில்லை ஓகே அப்படி போங்க டக்குன்னு 24வது கேள்விக்கு வேகமாக போங்க 24வது கேள்விக்கு 24வது கேள்விக்கு போவோம் 24வது கேள்வி 24வது கேள்வி வியாபாரி ஒருவரிடம் சில இனிப்புகள் உண்டு ட்ரோஃபி வச்சுக்காரான் இனிப்பு முட்டாய் லாலிபாப் இந்த மாதிரி ஏதோ ஒரு இனிப்பு வச்சிருக்கார் வியாபாரி அவர் அவற்றை இனிப்பு ஒன்று 3 ரூபா வீதம் படி விற்றால் இனிப்பு ஒன்று 2 ரூபா வீதம் விற்பதை பார்க்கிலும் 36 ரூபாய் கூடுதலாக பெறுவார் அவரிடம் உள்ள இனிப்புகள் எத்தனை என்ன கேள்வி சிம்பிள் என்ன பின்னுக்கு கொண்டு வந்து ஒரு சிம்பிள் கேள்வியை போட்டிருக்காங்க என்ன அப்ப இப்படி நினைக்க கூடாது பின்னுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும் முன்னுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும் அப்படி இல்லை பாருங்க பின்னுக்கும் ஒரு ஈஸி கேள்வி இருக்கு அப்ப டக்குன்னு ஒரு கேள்வியில உங்களுக்கு விட வரலன்னு சொன்னா அந்த கேள்வியிலே நிக்க கூடாது சரியா இப்ப உதாரணத்துக்கு 21வது கேள்வி செஞ்சுட்டு இருக்கீங்க நேரம் போயிட்டு இருக்கு 21வது கேள்வி முடிச்சு போட்டு தான் நான் 22வது கேள்விக்கு வருவேன் இல்லாட்டி நான் இதோட நிப்பாட்டுவேன் என்று சொல்லி எல்லாம் இருக்கக்கூடாது 21வது கேள்வி வரலையா சரி ஓகே டக்குன்னு 22வது கேள்விக்கு போங்க 22 23 24 அதை முடிச்சு போட்டு நேரம் இருந்தா திரும்ப அந்த செய்யப்படாத கேள்விக்கு வரணும் ஓகேவா ஒரு கேள்வியில நின்று அப்படியே ஸ்டக் ஆகிட்டு நிக்க கூடாது ஓகே சரி ஓகே குட் அப்ப நாங்கள் இதுல என்ன சொல்றாங்க ஒரு வியாபாரி வந்து 3 ரூபா படி வித்தா 2 ரூபா விற்க வேண்டிய இனிப்பு 2 ரூபாய்க்கு வித்தா விற்கலாமா அதை விட அதை 3 ரூபாய்க்கு வித்தா 2 ரூபாய்க்கு விற்க வேண்டிய இனிப்ப 1 ரூபா கூட 3 ரூபா படி வித்தா 36 ரூபா லாபமா கிடைக்கும் சரியா 2 ரூபாய் இனிப்ப 3 ரூபாய்க்கு வித்தா அதுல நாங்க எவ்வளவு கூட விற்கிறோம் 1 ரூபா லாபம் 1 ரூபா லாபம் ஒரு இனிப்புல 1 ரூபா லாபம் ஒரு இனிப்பில் கிடைக்க போற லாபம் என்ன 3 ரூபாய் இனிப்பு ஒரு 2 ரூபாய் இனிப்ப 3 ரூபாய்க்கு வித்தா எங்களுக்கு ஒரு இனிப்புல 1 ரூபா லாபம் கிடைக்கும் அப்ப 2 இனிப்புல எவ்வளவு கிடைக்கும் லாபமா 2 ரூபா 3ல 3 ரூபா 4 ரூபா 36 இனிப்பு 36 ரூபாண்டா எத்தனை இனிப்பு வித்திருப்பார் 36
6 ஒன்று தானே சிம்பிளா வந்துட்டேனே இதுல ஒன்றுன்னு சொன்னபடியா சிம்பிளாவே வந்துட்டு 36 வாரம் சொன்னால் 36 இனிப்பாக இருந்திருக்கும். விடை 36 இனிப்பு. ஓகேவா? இதுல உங்களுக்கு புதுசா வந்து பாடம் படிச்சிருக்கீங்க. என்ன பாடம்னு சொன்னா இப்ப இன்னைக்கு இருக்கிற கேள்விகளும் இலகுவா இருக்கும். அதால ஓடலா செஞ்சு கொண்டு போகல ஒரு கேள்வியில ஸ்டக் ஆகி சொல்லுங்க. இனிப்புகள் என்று கட்டாயம் எழுதணுமா? இனிப்புகள் என்று சொல்லி கட்டாயம் எழுத தம்பி. நான் இந்த அலகுகள் சொல்லியிருக்கனே அலகுகள் சென்டிமீட்டர், மில்லி மீட்டர், செகண்ட், நிமிடம் அந்த மாதிரி அலகுகள் போடணும். சரியா? இனிப்புகள் என்றது ஒரு அலகு போடாது. ஆனா இப்போ நாங்க ஒரு மில்லி மீட்டர்ல ஒரு கேள்வி செய்யணும்னா விடை போடணும். இப்போ 10 மில்லி 10 விட வர தெரியுமோ? ஏன்னா மில்லிமீட்டர்ல இருந்தா மில்லிமீட்டர், சென்டிமீட்டர்ல இருந்தா சென்டிமீட்டர், ஆமா செகண்ட்ல இருந்தா செகண்ட், நிமிடத்துல இருந்தா நிமிடம், இந்த மாதிரி அலகுகளை போடுங்க கட்டாயம் மறக்காம. இனிப்புகள் என்று மாசு குறைக்க மாட்டாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த விட எழுதும் போது வித்தியாசமா காட்டுறதுக்கு பாக்ஸ் அடிச்சு காட்டலாமா? அப்படி எல்லாம் எடுத்து தேவையில்லை. அது திருத்திராக்களுக்கு விளங்கும். சரியா? திருத்திராக்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆக்கள் தானே திருத்துவாங்க. அப்ப நீங்க விடைக்கு விடை என்று எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்க கீழே வளர்ந்து முடிச்சு விட்டீங்கன்னா சரி. சரியா? அப்படி விடை வித்தியாசமா கலர் எல்லாம் போட தேவையில்லை. நீங்க சும்மா நோமலா அழுகி விடுங்க. அவங்க திருத்திராக்களுக்கு தெரியும் என்ன விடைன்னு சொல்லி. சரியா? இந்த போட்டி ஆனா இந்த 24வது போட்டிக்குரிய விடையை 24வது போட்டிக்குள்ள எழுதும். 25வது பர்டிகுலர் கொண்டு எழுதுறது இல்லை. உரிய பர்டிகுலர் எழுதினீங்கன்னா சரி. மற்றபடி இதுதான் விடை என்று சொல்லி காட்டுறதுக்கு நீங்க ஒன்றும் ஹைலைட் பண்ண தேவையில்லை. திருத்திராக்களுக்கு தெரியும். சரியா? தேடி போவோம் 25வது கேள்வி. ஒரு முக்கியமான கேள்வி. இதில் 4ஆம் ஆண்டு பிள்ளைகளும் இருக்கீங்க, 5ஆம் ஆண்டு பிள்ளைகளும் இருக்கீங்க. 4ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு 2024 பேப்பரை இப்போ பிரிண்ட் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2024 4ஆம் ஆண்டு பேப்பர்ல 25வது கேள்வியை பாருங்க. உங்களுக்கு ஒரு ஷாக் கொண்டு இருக்கு. இப்ப கையில இருக்கா? இப்ப கையில இருந்தா பாருங்க, இல்லாட்டி கிளாஸ் முடிக்க பாருங்க. இப்ப கையில இருக்கிறாங்க பாருங்க. 2024 4ஆம் ஆண்டு பேப்பர்ல 25வது கேள்வியும் 2025ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு பேப்பர் 25வது கேள்வியும் ஒன்றுதான். நம்பரை மாத்திருக்காங்க ஆனா கேள்வி ஒன்றுதான். அப்ப சொல்லலாம் 2026 4ஆம் ஆண்டு பேப்பர்ல இதே மாதிரி ஒரு கேள்வி வந்துட்டுன்னு சொன்னா என்ன சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. அப்ப எக்ஸாம்ல ஒரே மாதிரி கேள்வி வந்து சொல்லுங்க. ஓகே, சரி, ஓகே. அப்ப இது பார்ப்போம், இது பார்த்துடுவோம். அப்ப இங்க ஒன்றுண்டா பார்ப்போம். எல்லாத்தையும் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் விளங்காது. என்ன முதலாவது ஏ காணும். ஏபிசிடி 4 விடை இருக்கு. 4 கேள்வி, 4 விடைக்கு 4 புள்ளி. ஒரு விடை மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு புள்ளி வரும். 2 விடை மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா 2 புள்ளி வரும். 4 விடையும் கண்டுபிடிச்சிட்டீங்களா 4 புள்ளி வரும். ஓகே, அப்ப இங்க வேற 0.3 இருக்காம். அதுக்கு பிறகு அதை ஏயால பெருக்கிறோமா, ஏ எவ்வளவுன்னு தெரியாது. எக்ஸ் மாதிரி பெருக்கப்புள்ள என்ன வருதாம்? 0.02 வருதாம். ஓகேவா? 0.3 பெருக்கக்குள்ள 0.02 வருதா? ஓகே, தசம பெருக்கல் பிரித்தல் தொடர்பா ஒரு இந்த கணக்கு வந்திருக்கு. நான் அதை சொல்லுவேன் உங்களுக்கு. ஓகே, இப்ப பாருங்க 3 பெருக்கல் 27 இப்படி வந்திருந்தால் என்ன சிம்பிளா எழுதியிருக்கேன். நான் மேல கொஞ்சம் தசமம் இருக்கு, நான் முழு எண்ணில் எழுதியிருக்கேன். அப்பதான் இந்த கேள்வி உங்களுக்கு விளங்கும் எப்படி காண்றது. 3 என்னத்தால பெருக்கினா 27 வரும். 3 நாலடி நகலி கூட பெருக்கா பிரித்த அவ 27 3ஆல பிரிச்சு விட்டா 3ஆல பிரிச்சு விட்டா முதலாவது கேள்வி 0.3 ஏதோ ஒரு நம்பரால பெருக்கினா 0.02 வருதா? சரியா? அப்ப இத மாதிரி யோசிச்சு இதுக்கு என்ன செய்க வழி எல்லாம் இருக்கு. யாரால பிரிக்கணும்?
சொல்லுங்க. சைவர் தசம் சைவர் 27 சைவர் 27 சைவர் ரசம் 3 தர பிரிச்சு விட்டா சரி. சைவர் 3 சைவர் தசம் 9 வெரி குட் வெரி குட். ஓகே சரி, இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொல்லி தர போறேன். ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொல்லி தர போறேன். ஓகேவா? பாருங்க அந்த ஷார்ட்கட் என்னன்னு சொன்னா, இதுல இது தசமன், இது தசமன். நாங்கள் இதை முழு எண்ணுக்கு மாத்துவோம். எங்களுக்கு இதை பிரிக்கிறது கஷ்டமா இருக்கு. அப்ப இதை முழு எண்ணுக்கு மாத்துவோம். இதுல என்ன நம்பர் இருக்கு? 0.02. அப்ப நாங்க 27 எழுதுவோம். ஓகேவா? பாருங்க 27 எழுதினால் 27 இங்க இருக்கு தசா. இங்க இருக்கு, இங்க ஊத்துறோம். பாருங்க எத்தனை தானம் முன்னுக்கு இருக்கு? 1 2 3 தான். இங்க பாருங்க கிணக்கு எத்தனை தானம் தசம் முன்னுக்கு இருக்கு? ஒரு தான் இருக்கட்டும். இப்ப நாங்கள் இதை முழு எண்ணுகளினா 27, இதை முழு எண்ணுகளினா 3. அப்ப 27 3ஆல பிரிச்சா 9 சரியா? 9 ஓ வெரி குட். 9 வருது. அப்ப இங்க பாருங்க கேள்விதான். அப்ப இங்க 3 தான், மேல 3 தான். பிரித்தல்னா பிரித்தலுக்கு கழிப்போம். அப்ப மேல 3 தானம், கீழே ஒரு தானம். 3 தானத்துல இருந்து ஒரு தானம் போனா எத்தனை தானம்? 2 தானம். 2 தானம். 2 தானம். 2 தானம். விடைக்கு வெரி குட். வந்த விடைக்கு பின்னுக்கு இருந்து 2 தானம் குத்துவோம். சரியா? அப்ப வந்த விட 9. நாங்கள் 27 3 9 9. சைவர சமம்பதா இல்ல 2 தானம் தம்பி. சைவர் 9 பாருங்க பின்னுக்கு இருந்து 2 தானம் முன்னுக்கு போறோம். அப்போ ஒரு தானம் முன்னுக்கு போனா இங்க வரும். இன்னொரு தானம் முன்னுக்கு போகணும். அப்ப நம்பர் இல்ல. இன்னொரு தானம் முன்னுக்கு போறது நம்பர் இல்ல. நம்பர் சைவரை போடுவோம். இன்னொரு தானம் இல்லைன்றதுக்காண்டி சைவரை போடுவோம். பாருங்க ஒரு தானம் முன்னுக்கு வந்துட்டோம், இன்னொரு தானம் முன்னுக்கு வந்துட்டோம். இப்ப இங்க தசத்தை ஊத்தலாம். சைவர் சைவர் தசம் 0.9. சரியா? விடை வந்து 0.09. ஓகேவா? அப்ப இங்க பாருங்க ஒரு கேள்வி ஒன்று தாரன், டக்குன்னு விட சொல்றீங்களான்னு பார்ப்போம். இது விடங்கி இருந்தா அப்ப ஏக்கு கண்டுபிடிச்சிட்டோமா? ஏக்கு விட 0.09. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று தாரன் பாருங்க. 0.06 கீழே 0.06. வேகமா கண்டுபிடிச்சு விடைய சொல்லுங்க. அது வேகமா கண்டுபிடிச்சு விடைய சொல்லுங்க பாப்பா. யார் பாஸ்டா சொல்றேன். 0.06. இன்னொரு பேர் ஐவன் 0.6 0.6. ஓகே டாகல் 0.07 ஓகே பாருங்க நான் ஷார்ட்கட் பண்ணிருக்கேன். இதுல எத்தனை தானம் முன்னுக்கு இருக்கு தசம்? இதுல இருந்து பாருங்க 3 தானம். 3 தானம். இதுல எத்தனை தானம் முன்னுக்கு இருக்கு தசம்? இதுல இருந்து இங்க பாருங்க 2 தானம். 2 தானம். அப்ப கழிப்போம். பிரித்தல்னா கழிப்போம்னு சொன்னா மேல இருந்து கீழே கழிப்போம். 3 தானத்துல இருந்து 2 தானம் போனா எத்தனை தானம்? 1 தானம். முழுவன் எழுதுவோம். முழுவன் எழுதுவோம். குழந்தை இதை எழுதினா என்ன? இதை எப்படி எழுதுவோம்? முழுவன் இதுல இருக்கிற 36. 36 6 வகுக்கணும். 6 அளவா இருக்கும். இதை பாருங்க 6 6 எத்தனை தானம் தள்ளி குத்தணும்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 1 தானம். ஒரு தானம். அப்ப இன்னைக்கு இருக்கு ஒரு தானம். 0.6. இங்க விட்டுனா சரி. 3 சைவர் 6 ஓகேவா?
சரி ஓகே பிள்ளை. அப்ப பிசிடிஏ ட்ரை பண்ணி போட்டு அதே மாதிரி இந்த கேள்வியில 2024 பாஸ்ட் பேப்பர்ல இருக்கு 25வது கேள்வியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல நாங்கள் மீதியை தொடர்வோம்.